நோக்கி கடும் தவம் புரிந்தாராம். தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி கடும் தவம் செய்யும் போது தவத்தை மெச்சி சிவபெருமான் தோன்றினாராம். தோன்றி பிருண்ட மகரிஷி, உன் தவத்தை மெச்சினேன், உனக்கு யாது வரம் வேண்டும் கேள் என்று கேட்டாராம். கேட்டார். அதற்கு மிருகண்ட மகரிஷி, எனக்கு பிள்ளை வரம் வேண்டும் என்று கேட்டாராம். கேட்டாராம். நவரம் பிள்ளை வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் ஐயா. கேட்டார். அப்படி பிள்ளை வரம் தர வேண்டும் என்றால் தருகிறேன், ஆனால் உனக்கு 100 வயது வரை வாழக்கூடிய பிள்ளை வேண்டுமா அல்லது 16 வயது வரை வாழக்கூடிய பிள்ளை வேண்டுமா என்று கேட்டாராம். கேள்வி கேட்டிருக்கிறார். எப்படி 100 வயது வரை வாழ வேண்டிய பிள்ளை வேண்டுமா அல்லது 16 ஆண்டு வாழக்கூடிய பிள்ளை வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார். ஆமாம் சாமி, 100 வயது வாழக்கூடிய பிள்ளை எப்படி இருப்பான் என்று கேட்டவுடன் சிவபெருமானாகப்பட்டவர் தெரிவித்தாராம். என்னவென்றையா? 100 வயது வாழக்கூடிய பிள்ளை, அதாவது பெரியோர்கள் சொல்லை கேட்க மாட்டான், தாய் தந்தை சொல்லை கேட்க மாட்டான், திருடன், அதாவது குடிவெறியன், தீய செயல்களில் ஈடுபடக்கூடியவனாக இருப்பான் என்று சிவபெருமான் தெரிவித்தார். அப்படி என்றால் 100 வயது வாழக்கூடிய பிள்ளை வேண்டாம், 16 வயது வாழக்கூடிய பிள்ளை எப்படி இருப்பான் என்று கேட்டாராம். 16 வயது வாழக்கூடிய பிள்ளை தாய் தந்தை சொல்லை தட்டாதவனாகவும் சிவபக்தனாகவும் இருப்பான் என்று சொல்ல, அப்படி என்றால் 16 வயது வாழக்கூடிய பிள்ளையே போதும் என்று வரத்தை பெற்றாராம். வரத்தை பெற்றதும் 10 திங்கள் கழித்து மிருகண்ட மகரிஷிக்கும் ஞான சௌந்தரி அம்மையாருக்கும் மார்கண்டேயன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை பிறந்தது. ஆமாங்க. ஒரு குழந்தை பிறந்ததும் அண்ணனுக்கு மார்கண்டேயன் என்று பெயர் சூட்டினார். அப்படி 4 காலம் பொய்து ஒரு வண்ணமாக வளர்ந்து வந்தான். வளர்ந்து வரும் தருவாயில் தாய் தந்தை சொல்லை தட்டாதவனாகவும் வில்பயிற்சி வாழ்பயிற்சியிலே சிறந்தவனாகவும் சிறந்த மாணவனாகவும், அதாவது சிவபக்தனாக திகழ்ந்தான். ஆமாங்க. யாரு? அதான் அந்த மார்கண்டேயன். ஆமாங்க. சிவபக்தனாக திகழ்ந்தான். அப்படி திகழ்ந்தும் நேரத்திலே அந்த 16 வயது முடிய ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது. ஆமாங்க. இதை அறிந்த தாயும் தந்தையும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். கிரகத்திலே பார்த்தான் மார்கண்டேயன். அம்மா, ஏனம்மா அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். மகனே, இன்றோடு 16 நாள் முடிய போகிறது. இன்றோடு உன்னை இழந்து விட போகிறோம். உன்னை இழந்து இந்த பூமியே நாங்கள் எப்படி வாழ்வது என்று புரியவில்லை என்று சொல்ல நடந்ததை அனைத்தும் கேட்டு தெரிந்தான் மார்கண்டேயன். தெரிந்த உடனே, அம்மா, நான் இப்போதே சிவபெருமானை குறித்து தவத்தை செய்து என் உயிரை போகா வண்ணமாக மீட்டு வருகிறேன் என்று சிவபெருமானை குறித்து கடும் தவம் புரிந்தான். எப்படி சிவலிங்கத்தை செய்துவிட்டு சிவலிங்கத்தின் அருகாமல் அமர்ந்து கொண்டு ஓம் நம சிவாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து வருகிறான். அப்படி உச்சரித்து வரும் நேரத்திலே வைவசத பட்டத்தை ஆளக்கூடியவர் யாரையா? காலன் என்று சொல்லக்கூடிய யமன். அன்னவன் இன்று யாருடைய விதி முடிகிறது என்று கேட்க, சித்திரகுப்தனோ மார்கண்டேயனுடைய விதி முடிகிறது தெரிவிக்க உடனே பார்த்தான். தூதுவர்களை அனுப்பி வைத்தான் யமன். யம தூதர்கள் வந்தார்கள். மார்கண்டேயன் சிவனை குறித்து தவம் செய்து கொண்டிருக்கிறான். சிவன், அதாவது சிவத்தவம் செய்வதால் அருகாமையில் கூட செல்ல முடியவில்லை. எப்படி அருகாமையில் கூட செல்ல முடியவில்லை? அக்னி ஜுவாலை வீசுகிறது. யம தூதுவர்கள் யமனிடத்திலே முறையிட்டனர். ஆங்கார கோபத்துடன் எருமை கிடாவின் மீது ஏறி பாசக்கயிறு பேச்சிக் கொண்டு ஓட்டோட்டமாக வந்தான் பூலோகம். வந்து பார்த்தான் மார்கண்டேயன் சிவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறான். உடனே தன் கரம் இருக்கும் பாசக்கயிறை வீசினான். வீசியதும் அந்த பாசக்கயிறானதை பார்த்தான் மார்கண்டேயன். பார்த்ததும் அந்த யமனை பார்த்து பயந்து சிவலிங்கத்தை கட்டி பிடித்துக் கொண்டான். எப்படி சிவலிங்கத்தை கட்டி அணைத்துக் கொண்டார். கட்டி அணைத்ததும் அந்த பாசக்கயிறானது சிவலிங்கத்திற்கும் மார்கண்டேயனுக்கும் சேர்த்தே விழுந்தது. எப்படி சேர்ந்து விழுந்தது? இதை பார்த்தார் யாரு? சிவபெருமான். உடனே என்னுடைய கைத்துக்கா பாசக்கயிறு என்று அந்த காலனை ஓங்கி உதைத்தார். அந்த யமனை ஓங்கி உதைத்ததும் 3.25 நாழிகை மூச்சையாக பூமியிலே வீழ்ந்தார். எவ்வளவு நேரம்? 3.25 நாழிகை. ஒரு நாழிகை என்றது எவ்வளவு நேரம்? 1.5 மணி நேரங்க. ஒரு முகூர்த்த நேரம். அப்படி 3.25 நாழிகை என்றால் 5.25 மணி நேரம் மூச்சையாக வீழ்ந்தார். மூச்சையாக வீழ்ந்ததும் பூமியிலே 18 கோடி சேனா சைன்யங்கள் பெருகியது. எப்படி 18 கோடி சேனா சைன்யங்கள் பெருகியது. சிவபெருமானாகப்பட்டவன் மார்கண்டேயனுக்கு பார்த்து என்றும் 16. உனக்கு வயசு என்றும் 16. சாகா வரம் பெற்றான் மார்கண்டேயன். அப்படி 11 கோடி சேனா சைன்யம் பெருகியதும்
திரேதா யுகத்தில் பூமாதேவியாகப்பட்டவள் பூமி பாரம் சுமக்க முடியவில்லை என்று தேவர்கள் முனிவரிடத்திலே முறையிட்டார். பூமி பாரம்னா பூமாதேவிக்கு பாரமா இல்ல, ஆமாங்க, அநியாயம் அக்கிரமம் பெருகிவிட்டது. இந்த 18 அக்வானி சேனா சென்னை எப்படி பெருகிச்சு? யமன் இல்லாத பெருகிச்சுங்க. யமன் 3.25 நாகை மூர்ச்சையாக இருந்தான். ஆமா, அதனால பூலோகத்திலே பிறப்பு தான் இருந்தது. ஆமா, இறப்பு இல்லைங்க, இறப்பு என்பதே கிடையாது. ஆகையால் பூலோகத்தில் மக்கள் 18 அக்வானி சேனா சைன்யம் பெருகிவிட்டது. பூமி பாரம், ஆமா, அநியாயம் பெருகிவிட்டது. எந்த யுகம்? திரேதா யுகத்துல. அந்த நேரத்தில் பூமாதேவிய பெரியோர்களிடத்திலே முறையிட யாரும் முன்வரவில்லை. ஆண்டவனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அடுத்த யுகம் கோபர யுகத்திலே கண்ணனாக அவதாரம் எடுத்து பூமி பாரத்தை தீர்ப்பேன் என்று தெரிவித்தார். இதை அனைத்தையும் என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருந்து கொண்டு நான் அனைத்துக்குமே உங்களின் வர்றேன். அடுத்தே நீங்களே. ஆமா, மறுநாள் ஆண்டவன் அன்றைய கிரகத்திற்கு சென்று விட்டார். மறுநாள் வந்தார். அம்மானாக கண்ணி அம்மானாக கண்ணி உனக்கு நேற்று அதாவது சந்திரகுல பரம்பரையும் மார்கண்டேயனுடைய சரித்திரம் எடுத்துரைத்தனே. ஆமா, எப்படி அம்மா இருந்தது என்று கேட்க அண்ணா நீங்கள் கதை சொல்ல துவங்கியதுமே நான் ஆய்ந்த நித்திரையிலே உறங்கி விட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அண்ணா என்று சொல்ல ஆண்டவன் கண்ணன் யோசித்தார். ஆமாங்க, அடடா, அப்படி என்றால் இந்த கதையை கேட்டவன் யார் என்று ஞானத்தால் ஆராய்ந்தார். யாரு? அதாங்க உங்க மாமா ஆண்டவன் மாயக்கண்ணன். ஆராய்ந்தார். நீ எங்க தூங்கிட்டான்றதுக்காக பொப்பு கேட்க அடிச்சாட்டி அந்த மாதிரி 3 கேட்டு போயிருங்க தூங்க. அப்படி ஆண்டவன் கேட்க உடனே பார்த்தார். ஞானத்தால் அறிந்தார் ஆண்டவன். ஆமா, அடடா, இந்த நாக கன்னி வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த சிசு இந்த கதையை கேட்டிருக்கிறது. ஆமா, இன்னவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் என்று ஞானத்திலே ஆராய்ந்தார். ஆமாங்க, ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த குழந்தை அரவான் 32 லட்சம் பொருந்தியவன், எதிர்ரோமம் படைத்தவன், சொன்ன சொல் தவறாதவன். ஆமா, ஆகையால் இன்னவன் பூமியிலே பிறந்தால் இந்த மகாபாரத யுத்தம் நடக்காமல் செய்து விடுவான். ஆமா, ஏன்னா மடிய போறது 11 அக்வானி சேனையும். ஆமாங்க, யாருடைய சேனா சைன்யங்கள்? துரியோதனங்க. யான் பெரியப்பாரா? ஆமாங்க, உங்க பெரியப்பா, சொந்த பெரியப்பா. ஆமாம், தாயாதிகளை கொல்ல விட மாட்டான். ஆமா என்று அன்றைய நினைத்து இந்த மகாபாரதம் நடக்காமல் செய்து விடுவான். ஆமாங்க, ஆகையால் இந்த அரவானை கொல்ல வேண்டும் என்று மனதிலே அன்றைய கங்கணம் கட்டினார். ஆமா, யாரு? ஆண்டவனாகப்பட்ட மாயக்கண்ணன். ஆமா, பார்த்தார். ஒரு நாள் என் தாயாகப்பட்டவள் பிரசவ வேதனை அடைந்தார். ஆமாங்க, ஏன்னா 84 மாதம் முடிந்து பிரசவ வேதனை அடைகிறேன். ஆமாங்க, என் தாய். அப்படி அறையும் நேரத்திலே இதை அறிந்தான் கண்ணன். அறிந்ததும் இந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று மனதிலே எண்ணினாள் அல்லவா? என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தார் ஐயா? ஒரு கரத்திலே கட்ட பொம்மை, மறு கரத்திலே உறைவாளை கொண்டு வந்தான். யாரு? ஆண்டவன். எதற்காக ஐயா? நான் பிறந்ததும் என்னை கொன்றுவிட்டு அந்த உதிரத்தை இந்த கட்டபொம்மையிலே பூசிவிட்டு அம்மா நாக கண்ணி உனக்கு பிறந்தது குழந்தை கிடையாது, இந்த கட்டபொம்மை தான் என்று சொல்லலாம் என்று திட்டத்தோடு வருகிறார். ஆமாங்க, மருத்துவச்சி அவதாரம் எடுத்து இதை நான் அறிந்தேன். அடடா, ஆண்டவன் கண்ணன் வருகிறான். ஆமா, நம்மை கொல்லவே வருகிறான் என்று அறிந்து உடனே என்னுடைய தாயின் வயிற்றில் குட்டி கர்ணம் அடித்தேன். ஆமாங்க, முதல்ல கர்ப்பத்துல குட்டி கர்ணாச்சவனே நான் தான் உலகத்திலே. ஆமாங்க, அதனாலதான் இப்போ குழந்தை ஒதிக்குது குதிக்குதுன்றதெல்லாம் ஆமாங்க இந்த அரமாங்கட்டு வந்ததுதான் உங்க கையில இருந்துதான். அப்படி குட்டி கர்ணம் அடித்தேன். முதலில் குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் முதல்ல என்னடா வரணும்? முதல்ல சிரமம் கரமும் வரணுங்க. தலைதான் வரணும். அதாங்க, சிரமம் கரமும் தான் வரணும். ஆமாங்க, ஆனால் என்னுடைய தாயின் வயிற்றிலே குட்டி கர்ணம் அடித்து என்னுடைய வலது பாதத்தை முதலில் வரவைத்து வலது பாதத்தை வரவைத்து இடது பாதத்தால் உதைத்தேன் கண்ணனை, அவருடைய மாயக்கண்ணனை. ஆமா, உதைத்ததும் அந்த கண்ணனுக்கு பயந்து ஓடினேன். இளப்பங்காட்டிலே ஓடி ஒளிந்தேன். கண்ணனாகப்பட்டவன் இந்த அரவான் எங்கோ சென்று விட்டான் என்று விட இளப்பங்காட்டிலே மிருகங்களாக வாழ்ந்து வளர்ந்து வரும் நேரத்திலே ஒரு நாள், அதாவது சொர்க்க மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 லோகத்தை சுற்றி வரக்கூடிய நாரத மாமுனிவர் வந்தார்.
யாரு? நாரத மாமுனி வந்தார். முனிவர் வந்தார். அடடா, ஆ. திருலோக சஞ்சாரியாச்சே ஆ. என்று அவருடைய பாதத்தை பணிந்தீர்கள். நாரதர் வந்தா ஆ. கலகம் வரும். கண்டிப்பாங்க. அந்த நாரதன் ஆ. நேராக கண்ணனிடத்தே முறையிட்டார். என்னவென்று? ஐயா? நீ தேடி திரியும் ஆ. அந்த அரவான் ஆ. இலப்பங்காட்டிலே இருக்கிறான், நல்ல முறையிலே வாழ்ந்து வருகிறான் என்று சொல்ல உடனே பார்த்தான் கண்ணன். ஆமா, இந்த அரவானை ஆ. நம்மால் கொல்ல முடியாது. ஆமா, இன்னவனை கொல்ல வேண்டும் என்றால் சதியோடு கொல்ல வேண்டும் என்று நினைத்தார். அப்படி நினைத்திருக்கும் நேரத்தில் மகுடவர்த்தனன், யாரு? மகுடவர்த்தனன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் 100 சிரம் 200 கரம் கொண்டவன். ஆமாங்க. எத்தனை சிரம்? 100 சிரம் 200 கரம் கொண்டவன். ஆமா. அன்னவன் காளிகா தேவிக்கு பூஜை செய்து வருகிறான். என்னவென்று தெரியுமா? எதற்காக ஐயா? சாகாவரம் வேகா உடல் ஐயா கீர்த்தி இதை பெற காளிகா தேவிக்கு பூஜை செய்து வருகிறான். ஆமாங்க. ஆனால் அந்த காளிகா தேவி ஆகப்பட்டவள் அன்னவனுக்கு கிட்ட கட்டளை என்ன தெரியுமா? என்ன கட்டளை ஐயா? எப்படி என்றால், இந்த சாகாவரம் வேகா உடல் ஐயா கீர்த்தியை நீ பெற வேண்டும் என்றால் 100 பேர்களை பலியிட வேண்டும். 100 பேர்களை பலியிட வேண்டும். 100 பேர்களும் ஒரு தாய் பிள்ளையாக இருக்க வேண்டும். ஒரே தாய் பிள்ளையாக இருக்க வேண்டும். 100 பேரும் ஒரு தாய் பிள்ளையாக இருக்க ஒரு வேண்டும். தாய்க்கு பிறந்தவங்களாக இருக்க வேண்டும். ஆமாங்க. அந்த 100 பேரும் தாய்ப்பால் அருந்தாதவர்களாக இருக்க வேண்டும். ஆமா. இப்படி 100 பேர் ஒரு தாய் பிள்ளை. ஆமா. ஒரு தாய் பிள்ளையாக இருந்தாலும் தாய்ப்பால் அருந்தாதவர்கள் அன்னவர்களை பலி கொடுத்தால் உனக்கு சாகாவரம் வேகா உடல் ஐயா கீர்த்தி நான் தருகிறேன் என்று காளிகா தேவி முறையிட பார்த்தான் மகுடவர்த்தனன். 100 பேர் ஒரு தாய் பிள்ளை யார் இருக்கிறார் என்று பார்த்ததும், ஆமா, திருதராட்டிர மன்னருக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர்கள் 100 பேர்கள். ஆமாங்க. துரியோதனாதிகள் 100 பேர்கள். 100 பேர்களும் தாய்ப்பால் அருந்தாதவர்கள். ஆமா. பார்த்தான் மகுடவர்த்தனன். நேராக அஸ்தினாபுரம் சென்றான். துரியோதனாதிகள் 100 பேர்களையும் சிறைப்பிடித்து சென்றான். யாரு? துரியோதனாதிகள் 100 பேரையும் சிறைப்பிடித்து சென்றான். உடனே துரியனுடைய மனைவி பெருந்திருவாள் அலறி அடித்துக் கொண்டு ஒரு கணவன் வீட்டுக்கு பெண்ணுக்கு ஆபத்துனா எங்க போவாங்க? அம்மா வீட்டுக்கு போவாங்க. கணவனுக்கு ஆபத்துனாலும் அம்மா வீட்டு தான் ஆமாங்க. நேராக துவாரகையில் வாழக்கூடிய கண்ணனிடத்திலே முறையிட்டார். கண்ணன் ஆகப்பட்டவன் இதுதான் சமயம், அரவானை கொல்ல வேண்டும் என்றால் இதுதான் சமயம் என்று, அம்மா பெருந்திருவாள், உன்னுடைய கணவன் துரியோதனாதிகளையும் அண்ணனுடைய தம்பிமார்கள் 99 பேர்களையும் என்னால் காப்பாற்ற முடியாது. ஆமா. அப்படி காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த மகுடவர்த்தனை ஜெயம் பெற வேண்டும். அந்த மகுடவர்த்தனை என்னால் ஜெயம் பெற முடியாது. ஏன்னா கண்ணன் நினைச்சிருந்தா அந்த மகுடவர்த்தனை கொண்டு இருக்கலாம். ஆமாங்க. ஆனால் இந்த அரவான் அங்கு சென்றால் அந்த மகுடவர்த்தனன் கரத்தால் இந்த அரவான் மடிய வேண்டும் என்று கண்ணன் சூழ்ச்சி செய்தார். ஆமாங்க. ஆண்டவனாகியப்பட்ட எம்பெருமான் சூழ்ச்சி செய்தார். ஆண்டவன் கண்ணன் சூழ்ச்சி செய்தார். என்னவென்று, அம்மா அர்ஜுனனுக்கும் நாக கண்ணிக்கும் மகனாக பிறந்த நல்லரவான் இருக்கிறான். யாரு? நல்லரவான். அன்னவன் கரத்தால் மட்டுமே அந்த மகுடவர்த்தனனை கொல்ல முடியும். ஆமா என்று சொல்ல உடனே பெருந்திருவாளும் என் தாய் நாகக்கண்ணியும் இளம்பக்காட்டிற்கு வந்தார்கள். எங்க வந்தாங்க? இளம்பக்காட்டிற்கு வந்தார்கள். இளப்பங்காடு. ஆமாங்க. இளப்பங்காட்டிற்கு வந்தார்கள். மகனே அரவான் என்று என் தாயகப்பட்டவள் அழைக்க அடடா, நான் கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது மருத்துவச்சி கேவியாக அவதாரம் எடுத்து கண்ணன் வந்தான் என்னை கொல்ல. ஆமா. இப்பொழுதும் பெண் அவதாரம் எடுத்து வருகிறான். இந்த கண்ணன் என்னை கொல்ல என்று பயந்து ஓடினீர்கள். உடனே தாயாகப்பட்டவள், மகனே அரவா, உன்னை பெற்றெடுத்த தாய் நானடா, அழ வேண்டாம் ஓட வேண்டாம் கண்ணே என்று சொல்ல அம்மா நீ பயந்து ஓடல அந்த எதிர் பேசுகிறாங்க நீ ஓடன அது எங்கேயோ